லெட்ஸ் see ஆர்சிபி ட்ரோஃபி வாங்க அடிக்காத ரிசல்ட் சொல்றாங்க பாருங்க. வாங்க மாட்டா. ஸோ பேசிக்கலி நான் ஒரு குவாலிஃபைடு சிஏ. அப்படி இருக்கும்போது நான் வந்து குவாலிஃபைடு சிஏ. ஆமா. அப்படி இருந்தாலும் கிரிக்கெட்னு வந்துட்டா இறங்கி அது அப்சைட் டவுனா இருக்கும். அங்க வேற மாதிரி இருக்கும், இங்க வேற மாதிரி இருக்கும். தட்ஸ் கிரேட் ப்ரோ. ஒரு 3 மேட்ச் தான் தோத்து இருக்கும். சோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னும் 10 மேட்ச் இருக்கு. ஆனா தொடர் 3 தோல்வி எதன்னு யோசிக்கணும் இல்லையா? இல்ல இதை விட நம்ம மோசமா தோத்து நம்ம பிளே ஆஃப் செலக்ட் ஆயிட்டு வின் பண்ணி கப்பே வின் பண்ணிருக்கோம் 2010ல. ஆமா. அப்படி இருக்கும்போது இது ஒரு 3 மேட்ச்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அப்ப அந்த டீமுக்கு தெரியும் அந்த இந்த பிளேயர்ஸ் முக்கியம். அதனால பிளேயிங் 11 சும்மா கிடையாது. சோ பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. சோ கொஞ்சம் அந்த லக் ஃபேக்டர்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் லக் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். சப்போர்ட் பண்ணி ஒய் யார பிடிக்கும் டிசில? எனக்கு சிஎஸ்கே பிடிக்காது. அதனால சிஎஸ்கே பிடிக்காது. எந்த டீம் சிஎஸ்கே ஆடுறாங்களோ அந்த ஆப்போசிட் டீம் சிஎஸ்கே அகைன்ஸ்டா தான் இருப்பீங்க. ஏன் சிஎஸ்கே பிடிக்காது? அது சொல்ல முடியாது. ஏன்னா ஐ எம் நாட் வெரி ஹாப்பி. ஏன்னா ஆல்ரெடி 5 கப் ஜெயிச்சிட்டாங்க. மத்தவங்களுக்கு வழி விடுங்க அப்படின்றீங்களா? வேர்ட்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எப்படி ஒரு கடவுளை வந்து ஒரு கோயில வந்து எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி சேப்பாக்கன்றது நம்ம ஒரு கோயில், ஒரு கடவுளை வந்து பார்த்த தரிசனம் வந்து எப்பவுமே ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம் தான். சந்தோஷமா இருக்கும். இந்த டீம் இந்த ஐபிஎல்ல சப்போர்ட் பண்றீங்க? ஆர்சிபி நினைச்சேன். ஆர்சிபி ஃபேனால இந்த மாதிரிலாம் பேச முடியும் நினைச்சேன். இந்த வாட்டி கப் அடிச்சிருவீங்களா? அடிச்சிடணும் அப்படிதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லா வருஷம் தான் சொல்றீங்க. ஆமா ப்ரோ. ஆனா இந்த வருஷம் அடிச்சிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆர்சிபில யாரை பிடிக்கும் ரொம்ப? விராட் கோலி தான் ஆர்சிபி ஃபேன். பாப்போம். கண்டிப்பா ப்ரோ. தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் எப்பவுமே சிஎஸ்கே தான். சிஎஸ்கே ராயல்டி இருக்கணும் ப்ரோ. எப்பவுமே நம்ம ஜெயிச்சா மட்டும் தான் வந்து சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்கும். நம்மளுக்கு 5 கப் அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம விட்டுறக்கூடாது, டீம் விட்டுறக்கூடாது. விடவே மாட்டோம் ப்ரோ. அதுதான் வந்து ஒரு லாயல் ஃபேனோட சான்ஸ் கொடுத்திருந்தா லைக் பவுலிங்ல சான்ஸ் கொடுத்துக்கலாம். அன்சுல் கம்போஸ் ஆர் கமலேஷ் ட்ரை பண்ணிக்கலாம். ஆர் பேட்டிங்ல ஹை ரஷீத் ஆர் ஆண்ட்ரி சேதர்ல ட்ரை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்திருந்தா ஒரு புது முயற்சியா இருக்கும். புது முயற்சி. மேட்ச் எப்படி இருந்துச்சு? மேட்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம சிஎஸ்கே வின் பண்ணல. அது ஒரு கஷ்டமான ஒரு சோகத்தை வர விஷயம். பட் எண்ட் ஆஃப் த டே நல்ல டீம் வின் பண்ணிருச்சு. அது வரைக்கும் ஒரு சந்தோஷம் தான். யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது இன்னைக்கு? சிஎஸ்கே ஃபேன்ஸா? நம்ம தோத்ததெல்லாம் சிஎஸ்கே அடி வாங்குவோம். சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இல்ல ப்ரோ, நம்ம தோத்துட்டோம் அவ்வளவுதான். அதுதான் ஒரு இது தவிர. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல யாரு டிசப்பாயிண்ட் பண்ணான்னு கேக்குறேன். அப்படிலாம் இல்ல ப்ரோ. எவ்ரி பிளேயர் as a bat அப்படி இருக்கும்போது ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. யாரும் மிஸ்டேக்லாம் பண்ணல. விஜய் சங்கரும் நல்லா அடிக்க ட்ரை பண்ணாரு. சோ பேட்ல மீட் ஆகல. தோனி ஸ்டார்டிங்ல ட்ரை பண்ணாரு. பட் சிங்கிள் ரொட்டேட் பண்ண வந்துச்சு. அந்த சைடு ஆப்போனன்ட் நல்லா பவுலிங் போட்டதால வந்து நமக்கு இதுவாயிடுச்சு. ஒரு 3 மேட்ச் தான் தோத்து இருக்கும். சோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னும் 10 மேட்ச் இருக்கு. ஆனா தொடர் 3 தோல்வி எதன்னு யோசிக்கணும் இல்லையா? இல்ல இதை விட நம்ம மோசமா தோத்து நம்ம பிளே ஆஃப் செலக்ட் ஆயிட்டு வின் பண்ணி கப்பே வின் பண்ணிருக்கோம் 2010ல. ஆமா. அப்படி இருக்கும்போது இது ஒரு 3 மேட்ச்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அப்ப இருக்க டீமும் இப்ப இருக்க டீமும் கொஞ்சம் டிஃபர் தானே. நம்மளை விட அவங்க அந்த டீமுக்கு தெரியும் அந்த இந்த பிளேயர்ஸ் முக்கியம். அதனால பிளேயிங் 11 சும்மா கிடையாது. சோ பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. சோ கொஞ்சம் அந்த லக் ஃபேக்டர்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் லக் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் நம்ம வர ஆரம்பிச்சுன்னா நம்ம ரிதமை பிடிச்சி நம்ம கண்டிப்பா இது பண்ணிடலாம். டெஃபினெட்லா. தோனி என்ட்ரி எப்படி இருந்தது? இல்ல ப்ரோ, எப்பவுமே தோனி என்ட்ரி வந்து ஒரு எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்கன்னு கேக்குறேன். அது வந்து லைக் வேர்ட்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ப்ரோ. எப்படி ஒரு கடவுளை வந்து ஒரு கோயில வந்து எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி சேப்பாக்கன்றது நம்ம ஒரு கோயில், ஒரு கடவுளை வந்து பார்த்த தரிசனம் வந்து எப்பவுமே ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம் தான். சந்தோஷமா இருக்கும். அது வேர்ட்ஸால எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. வேர்ட்ஸால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. ஓகே, இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணா நம்ம சிஎஸ்கே வின் பண்ணும்? தொடர்ந்து வின் பண்ணோம்னா நம்ம கேட்ச் வந்து நம்ம மிஸ்ஃபீல்டிங் நிறைய பண்றோம். ஸோ கேட்ச் தான் ரொம்ப முக்கியமே விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அப்கமிங் மேட்சஸ்ல வந்து கேட்சஸ் நம்ம கரெக்டா பிடிச்சி ஃபீல்ட் செட்டப் இது பண்ணோம்னா கண்டிப்பா ஃபீல்டிங் தான். கேட்சஸ் வின் தி மேட்ச் அடிச்சுக்கலாம். ஆமா, கேட்சஸ் வின் தி மேட்ச் ஆல்வேஸ் வந்து எப்பவுமே அதுதான். இப்போ முகேஷ் கூட இந்த மேட்ச்ல விட்டாரு. ஸோ அது பிடிச்சா ஒரு 10-15 ரன்ஸ் இதுவாயிருக்கும். 10 ரன் தான். ஸோ 25ன்றதும் 10 ரன்ன்றதும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா, ஸோ அதுதான் விஷயம். அதுதான், வேற எதுவும் இல்ல. கண்டிப்பா அப்ப இந்த வருஷம் நம்ம தானா? கண்டிப்பா ப்ரோ. தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் எப்பவுமே சிஎஸ்கே தான். சிஎஸ்கே ராயல்டி இருக்கணும் ப்ரோ. எப்பவுமே நம்ம ஜெயிச்சா மட்டும் தான் வந்து சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்கும். நம்மளுக்கு 5 கப் அடிச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம விட்டுறக்கூடாது, டீம் விட்டுறக்கூடாது. விடவே மாட்டோம் ப்ரோ. அதுதான் வந்து ஒரு லாயல் ஃபேனோட. ஓகே, தோனி எவ்வளவு பிடிக்கும் ப்ரோ? பார்த்தாலே தெரியும். எல்லா மேட்ச்லயும் அப்படி தான் வருவேன். ஸோ பேசிக்கலி நான் ஒரு குவாலிஃபைடு சிஏ. அப்படி இருக்கும்போது நான் வந்து குவாலிஃபைடு சிஏ. ஆமா. அப்படி இருந்தாலும்
கிரிக்கெட்னு வந்துட்டா இறங்கி அது அப்சைட் டவுனா இருக்கும். அங்க வேற மாதிரி இருப்பா, இங்க வேற மாதிரி இருக்கும். தட்ஸ் கிரேட் ப்ரோ. யார் டிசப்பாயிண்ட் பண்ணது? எனக்கு வந்து பேட்டிங்ல அவங்க லைக் ஸ்டார்டிங் இந்தியன் காட்டல, அது ஒரு டிசப்பாயிண்ட் ஆச்சு. ஓகே. பவுலிங்ல முகேஷ் வந்து கொண்டு வந்து இன்க்ளூஸ்மென்ட் எனக்கு டிசப்பாயிண்ட் ஆச்சு. அண்ட் ருத்ரா கேக்கர் ஓப்பனிங் ஆடாம ஒன் டவுன் ஆடுறது எனக்கு டிசப்பாயிண்ட். அதுவும் டிசப்பாயிண்ட் பண்ணலாம். மொத்தம் டோட்டலி பேட்டிங்கே டிசப்பாயிண்ட் பண்ணது. அப்புறம் யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுத்திருந்தா லைக் பவுலிங்ல சான்ஸ் கொடுத்துக்கலாம். அன்சுல் கம்போஸ் ஆர் கமலேஷ் ட்ரை பண்ணிக்கலாம். ஆர் பேட்டிங்ல ஹைக் ரஷீத் ஆர் ஆண்ட்ரி சேதர்ல ட்ரை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்திருந்தா ஒரு புது முயற்சியா இருக்கும். புது முயற்சி நல்லா இருந்திருக்கும். கடைசி ஓவர்ஸ்ல இன்டென்ட் காட்டல அடிக்கிறதுக்கு ஜெயிக்கிற மாதிரி ஒரு இன்டென்ட் காட்டல. தேங்க்யூ. நல்லா தான் இருந்தது. இன்னைக்கு நான் டிசி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டிசி சப்போர்ட் பண்ணி ஒய் யாரை பிடிக்கும் டிசில? எனக்கு சிஎஸ்கே பிடிக்காது. அதனால சிஎஸ்கே பிடிக்காது. எந்த டீம் சிஎஸ்கே ஆடுறாங்களோ அந்த ஆப்போசிட் டீம் சிஎஸ்கே அகைன்ஸ்டா தான் இருப்பீங்க. ஏன் சிஎஸ்கே பிடிக்காது? அது சொல்ல முடியாது. ஏன்னா ஐ எம் நாட் வெரி ஹாப்பி. ஏன்னா ஆல்ரெடி 5 கப் ஜெயிச்சிட்டாங்க. மத்தவங்களுக்கு வழி விடுங்க அப்படின்றீங்களா? நீங்க சொல்லுங்க. நான் ரொம்ப சோகமா இருக்கேன். சிஎஸ்கே அப்படியே லூஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் அங்க ஷோரா கப் வின்மா, நெக்ஸ்ட் இயரும் ட்ரோஃபி வாங்குவா. கண்டிப்பா வருவாங்க. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது இன்னைக்கு? யாருமே டிசப்பாயிண்ட் பண்ணல. வெறும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் 6 அடிச்சா சரியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் 6 அடிச்சிருக்கணும். ஓகே, நீங்க எந்த டீம் இந்த ஐபிஎல்ல சப்போர்ட் பண்றீங்க? ஆர்சிபி. நினைச்சேன் ஆர்சிபி ஃபேனால இந்த மாதிரிலாம் பேச முடியும் நினைச்சேன். இந்த வாட்டி கப் அடிச்சிருவீங்களா? அடிச்சிடணும், அப்படிதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லா வருஷம் தான் சொல்றீங்க. ஆமா ப்ரோ, ஆனா இந்த வருஷம் அடிச்சிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆர்சிபில யாரை பிடிக்கும் ரொம்ப? விராட் கோலி. விராட் கோலி தான் ஆர்சிபி ஃபேன். பாப்போம். லெட்ஸ் see. ஆர்சிபி ட்ரோஃபி வாங்க அடிக்காத ரிசல்ட் சொல்றாங்க பாருங்க. வாங்க மாட்டா. ஓகே, தேங்க்யூ பா. தேங்க்யூ.